நெடுஞ்சாலையிலிருந்து மாநாட்டு பந்தலுக்கு வரும்போது ஒரே திசையில் இருக்கும் 7 நுழைவாயில் வழியாக மட்டுமே மாநாட்டு திடலுக்குள் நுழைய வேண்டும். நீங்கள் அமர்ந்திருக்கும் நிற்கும் இடங்கள் உட்பட திடல் முழுவதும் குடிநீர் பைப் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். மாநாட்டு திடலின் இரு பக்கவாட்டிலும் மாபெரும் எல்லை பாதுகாப்பு சுவர் அமைக்கப்பட்டிருக்கும். பாதுகாப்பு எல்லை சுவர் அமைந்திருக்கும் இரு பக்கங்களிலும் மொத்தம் 20 மருத்துவ முகாம்கள் தயார் நிலையில் இருக்கும். அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் குழுக்கள் காத்திருப்பார்கள். தங்களுக்கோ அருகில் உள்ள தோழருக்கோ ஏதேனும் உடல்பாதைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ முகாமுக்கு தெரிவிக்கவும். தேவை ஏற்பட்டால் மருத்துவ முகாம் பின் தயாராக இருக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ்கள் செல்ல பிரத்யேக வழித்தடம் இரு பாதுகாப்பு எல்லை சுவர்கள் பக்கமும் இருக்கும். அந்த குறிப்பிட்ட பாதைக்குள் எக்காரணத்தை கொண்டும் நுழையக்கூடாது. ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் படபடப்பு, மயக்க நிலை போன்றவற்றிற்கு தொடங்கி கார்டியோ, ஆர்த்தோ மற்றும் தெர்மாகேர் போன்ற சிகிச்சைகள் வரை மேற்கொள்ளப்படும். ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் உங்கள் அவசர தேவைக்காகவும் சந்தேகங்களுக்காகவும் ஒரு உதவி மையம் ஹெல்ப் டெஸ்க் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு மேடையிலிருந்து 2வது சதுக்கம் மகளிருக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்கும் விதத்தில் அவசர தேவையை பொறுத்து இருபக்க பாதுகாப்பு எல்லை சுவர்களும் அகற்றப்படும். இந்நிலையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை காண்போம். மாநாட்டு திடலுக்கு முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளை அழைத்து வருவதை தவிர்ப்போம். மாநாட்டு வளாகத்திற்குள் தொழில்நுட்ப கேமரா மற்றும் ட்ரோன்கள் உபயோகிக்க அனுமதி இல்லை.